நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கூட நீங்க சேராதீங்க அப்படின்னு சொல்லி மண்டிட்டு கதற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான். அந்த நாடு எது, அதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தாத பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முக்கியமான வேலை, அதுவும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல செஞ்சிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லை, 3 நாடுகள் சேர்ந்து இந்தியாவுக்கு ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலனாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மோதல் போக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நிலையில தான் ஆப்கானிஸ்தான் போய் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு, மண்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பத்தி நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஆப்கானிஸ்தான் போய் நம் நாட்டுடைய சகோதர இஸ்லாமிய நாடான ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தான் நல்ல நட்புறவை விரும்புது. இதனால ஆப்கானிஸ்தான் இந்தியாவால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாத குழுக்களான ஃபிட்னா-அல் இந்துஸ்தான் மற்றும் ஃபிட்னா-அல் கவார்ஜ் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவர் மண்டிட்டு பேசியிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம்ல பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஏப்ரல் 22 துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுக்கு நம்முடைய நாடு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்தாங்க. பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம்கள், ராணுவ தளங்கள், விமான தளங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல நிலை குலைந்த பாகிஸ்தான் நம் நாட்டிடம் சரணடைஞ்சிச்சு. பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி நம் நாட்டை தொடர்பு கொண்டு மோதலை நிறுத்துங்கள், எங்களால தாங்க முடியல, நாங்களும் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாரு. இதனை எடுத்து நம்முடைய நாடு மோதலை நிறுத்துவதாக அறிவிச்சாங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம கடந்த சில நாட்களாகவே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா மோதல்ல தோற்றாலும் கூட மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிறது போலதான் பாகிஸ்தான் வெற்றி வெற்றி அப்படின்னு கூவிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டுக்கு எதிராக பொய்களையும் கட்டவிழ்த்துட்டு வருது பாகிஸ்தான். அந்த வரிசையில தான் பாகிஸ்தான் ராணுவத்துடைய தலைமை தளபதி அசீம் முனீர் நம் நாட்டுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளுக்கான 52வது காமன் ட்ரைனிங் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்று இருக்கு. இதுல அசீம் முனீர் அவர்கள் பங்கேற்று பேசியிருக்கிறாரு. அப்பதான் நம் நாட்டின் மீது வழக்கம் போல விஷயத்தை கக்கியிருக்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமாக நம் நாட்டிடம் மண்டியிட்டதை மறந்து அவர் வாய் சாவடால் விட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக அசீம் முனீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நம் நாட்டின் சகோதர இஸ்லாமிய நாடான ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தான் நட்புறவை விரும்புது. ஆப்கானிஸ்தான் இந்தியாவால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாத குழுக்களான ஃபிட்னா-அல் இந்துஸ்தான் மற்றும் ஃபிட்னா-அல் கவாரிஜ் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்தியா இந்த பகுதியில் பயங்கரவாதத்தின் மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கு. பாகிஸ்தான் ஒருபோதும் இந்தியாவுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது. அதே போல இந்தியாவின் முன்பு நாம ஒருபோதும் தலை வணங்கவில்லை அப்படின்னும் எதிர்காலத்திலே நாம தலை வணங்க மாட்டோம். இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சனை இருக்கு, சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் வன்முறைகள் நடக்குது. இந்தியாவில் நடைபெறும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு பொய்கள் அடுக்கடுக்காக சொல்லி வாய் சவுடால் பேசியிருக்கிறாரு அசீம் முனீர் அவர்கள். மேலும் பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் தனி நாடாக நம்மிடம் இருந்து பிரிந்தது, இப்போது இஸ்லாமிய நாடாக அடையாளப்படுத்தப்படுது. அங்கே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனா சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் மற்றும் ஷியாக்கள் மற்றும் அகமதிகள் போன்றவங்க 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுறாங்க. பாகிஸ்தான் எப்போதும் பயங்கரவாதத்தின் பக்கம் தான் இருக்கு. இந்தியாவை குறிவைக்கும் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் வளர்த்து விட்டு அடைக்கலம் கொடுத்துட்டு வருது. இதுக்கு சமீபத்திய பஹல்காம் தாக்குதல் உட்பட பல தாக்குதல்களை சொல்லலாம். ஆனா பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் நம் நாட்டின் மீது அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறாரு. மேலும் நாம இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையே ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அப்படி கிடையாது. அவங்க 2 பேத்துக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஆப்கானிஸ்தான் சமீபத்தில் கூட பாகிஸ்தானை போய் தாக்குதல் நடத்தினாங்க. அதுவும் எல்லை உள்ற நுழைஞ்சு கூட தாக்குதல் நடத்தினாங்க. மேலும் இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நிலையில தான் மோதல் நடந்துட்டு வருது. கடந்த 1 வருஷத்துக்கு மேலாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதல் தொடர்ந்து நடந்துட்டு வருது. எல்லையில தெக்ரி, தலிபான்கள் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தவங்க பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி அடிக்கும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்துட்டு தான் வருது. இதை சமாளிக்க முடியாத கோலை பாகிஸ்தான் தனது ராணுவ தளபதி மூலம் தற்போது நண்பனாக பார்ப்பதாக ஆப்கானிஸ்தானை சமாதானப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் பயங்கரவாத முகாம்களை இந்தியா குறி வச்சு அழிச்சாங்க. இந்த நிலையில தான் அழிக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை மீண்டும் அதிநவீன வசதிகளுடன் கட்டமைக்கும் வேலைகளை பாகிஸ்தான் செய்ய தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு.
அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சுக்கு நூறாக உடைக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை மீண்டும் கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்ச நிலையில ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு பாகிஸ்தான் கெஞ்சுது. பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தும் வரைக்கும் எந்த மாற்றமும் செய்யப்படாது அப்படின்னு இந்தியா திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் வேதாளம் முருங்கமரம் ஏறியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் பாகிஸ்தான் மீண்டும் தன்னுடைய சதி செயலை செய்ய தொடங்கியுள்ளதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சுக்கு நூறாக உடைக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை மீண்டும் கட்டமைக்க ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகிருக்கு. மேல என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவம் உளவு அமைப்பான ISIS-இன் முழு ஆதரவுடன் பயங்கரவாத உள்கட்டமைப்பை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மீண்டும் கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. கண்காணிப்பில் இருந்து தப்பவும் தாக்குதல் நடத்த ஏதுவாகவும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே அடர்ந்த வனப்பகுதியில் சிறிய மற்றும் அதிநவீன வசதிகளுடன் பயங்கரவாத கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் போன்ற குழுக்கள் பயன்படுத்திய பல பயங்கரவாத தளங்களை ஆபரேஷன் சிந்தூர் ஆக்ஷன்ல இந்தியா அளித்த சில வாரங்களுக்கு அப்புறம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இந்த நடவடிக்கை தொடங்கியிருக்கு. லூனி, ஃபுட்வால், திப்பு போஸ்ட், ஜமீல் போஸ்ட், உம்ரன்வாலி, சப்ராரர் ஃபார்வர்ட், சோட்டா சக் மற்றும் ஜங்லோரா போன்ற பகுதிகளில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்ட நிலையில தான் அதே இடத்துல மீண்டும் முகாம்கள் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை அழிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதாவது சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தின் ஒரு பகுதியாக சீனா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் பிரதிநிதிகள் தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்தியாவை புறக்கணித்து 3 நாடுகளும் ஒன்றிணைந்து புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படும் நிலையில தான் அது நம்முடைய நாட்டுக்கு இப்போ சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவுடைய குன்மிங் நகர்ல ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் நடந்துச்சு. இதுல நம் நாட்டின் சார்பாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றாரு. அதே போல அண்டை நாடுகளான பாகிஸ்தான், வங்கதேசம் நாடுகளுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த நாடுகளுடைய பிரதிநிதிகள் தனியாக சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த 3 நாடுகளும் நம் நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வது மட்டுமில்லாம மோதலை கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லணும். இதனால பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் இணைஞ்சு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குது. இந்த கூட்டணி இந்தியாவை குறிவைத்து அமைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. இது நம்முடைய நாட்டுக்கு பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான் பிரதிநிதிகளுடைய மீட்டிங் பற்றி வங்கதேச இடைக்கால அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. வங்கதேசம் சார்பில் புதிய கூட்டணி அமைக்கப்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து வங்கதேச வெளியுறவு அமைச்சகத்துடைய ஆலோசகர் தௌஹீத் ஹுசைன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வங்கதேசம், பாகிஸ்தான், சீனா இணைஞ்சு எந்த கூட்டணியும் அமைக்கவில்லை. இந்த மீட்டிங் அலுவல் ரீதியானது மட்டும்தான். இது அரசியல் ரீதியானது இல்லை. புதிய கூட்டணி அமைப்பது பற்றி எந்த நோக்கமும் இல்லை. நாங்கள் எந்த கூட்டணியும் அமைக்கலை, அதுக்கான எண்ணமும் இல்லை. அதே போல் இந்த மீட்டிங் இன்னொரு நாட்டை குறிவைக்கவில்லை அப்படின்னு, அதாவது இந்தியாவை குறிவைக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னதாக வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கதேசம், சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் குன்மிங்ல நடைபெற்ற 2 பிராந்திய நிகழ்வுகளான சீனா தெற்காசியா கண்காட்சி மற்றும் சீனா தெற்காசியா ஒத்துழைப்பு மன்றம் ஆகியவற்றின் இடையே ஒரு முறைசாரா முத்தரப்பு கூட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கூட்டத்தில் 3 நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிச்சிருக்காங்க. நாடுகளுக்கு இடையிலான நல்ல உறவு, பரஸ்பர நம்பிக்கை, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல சீனா மற்றும் பாகிஸ்தான் தனித்தனியாக அறிக்கைகளை வெளியிட்டாங்க. பாகிஸ்தான் சார்பில் வெளியான அறிக்கையில் வங்கதேசம், சீனா, பாகிஸ்தான் முத்தரப்பு வழிமுறையின் தொடக்க கூட்டம் இதுதான். 3 நாடுகள் இடையே கூட்டு பணிக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் கூட சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகியவை தற்போது நம் நாட்டுக்கு எதிர்நிலைப்பாட்டுடன் இருக்கிறதுனால இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நம் நாட்டுக்கு சிக்கலாக மாறி இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்தியா இந்த 3 நாடுகளையும் ஏற்கனவே 3 நாடுகளுக்கும் கடுமையான பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இனி வரும் நாட்களில் இந்தியா என்ன மாதிரியான பதிலடியை வங்கதேசம், பாகிஸ்தான், சீனாவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.